ஜோதிடத்தில் ஜோதிடர்கள் பயப்பட வேண்டாம், ஜோதிடம் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு ஜோதிடத்துக்கான ஒரு தனி ஒரு சிஸ்டத்தையே இப்போ தான் கண்டுபிடிச்சிட்ருக்காரு அன்பு சகோதரன் ஈஸ்வரன் அவர்கள். திருச்செங்கோடு அரசு தலைமை மருத்துவமனையில் ஒர்க் பண்ணுறவர். இப்படி எல்லா துறைகளில் இருக்கவங்களும் ஜோதிடத்தின் மீது அலாதி அன்பு கொண்டிருக்கிறனால தான் புது புதமான கண்டுபிடிப்புகளோடு வர்றீங்க. ஜோதிடர்களை பயப்பட வேண்டாம், ஜோதிடம் தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய ஒரு நோக்கம். இப்பொழுது திருச்செங்கோடு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் நம்மளோட ஜோதிடத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசுவார். வாங்க ஐயா. எல்லா புகழும் இறைவனுக்கே. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்னுடைய முதன்மை வணக்கம். இங்கே கூடியிருக்கும் ஜோதிட குருமாருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஸ்ரீ செந்தூர ஜோதிட அறக்கட்டளைக்கும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனலுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் என்ன தலைப்பை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஜோதிடர்கள் நிறைய இடத்துல நிறையா சேனலில் பேசுகிறாங்க. நிறைய விஷயத்தில் பேசும்போது சில பேர் இந்த ஜோதிடன்றதெல்லாம் பொய், இது உண்மைன்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். நான் 20 வருடங்களாக இப்போ மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் பிளட் பேங்கில் வேலை பார்த்தேன். இப்போ யோகா நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். சரி, இந்த இயற்கைக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் எந்த மாதிரி தொடர்பு இருக்குது, இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாங்களே இதுக்கும் நம்மளுடைய உடலுக்கு எந்த மாதிரி தொடர்பு இருக்குன்றதை நான் பல வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போயும் அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ அதில் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம ஜோதிடம் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னன்னா, தான் யார், இந்த பிரபஞ்சம் யார், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த மாதிரி தொடர்பு இருக்குது அப்படின்றத யார் ஒருத்தர் உணர்றாங்களோ அவங்களே ஜோதிடரும் ஆயிடுறாங்க, ஆன்மீகவாதியும் ஆயிடுறாங்க. இப்போ தன்னையும் பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு மருத்துவமும் தேவையில்லை, ஜோதிடமும் தேவையில்லைன்றதான் என்னுடைய கருத்து. ஆனால் இங்கே ரெண்டுவே தனித்தனியாக செயல்படுறாங்க. உடல் தனியாகவும் ஆன்மா தனியாகவும் செயல்படும் போது ஆன்மாவுக்கு ஜோதிடர்கள் தேவைப்படுறாங்க, உடலுக்கு மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க. அதுதான் பிரச்சனை. மனிதர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் யாருன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அவங்களே இயற்கையாகவும் மாறிடுறாங்க. நம்ம இயற்கைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி தொடர்பு இருக்குன்றது அவங்களுக்கு உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஜோதிடரும் தேவையில்லை, மருத்துவர்களும் தேவையில்லைன்றதான் என்னுடைய கருத்து. அதாவது இப்போ நம்ம இத்தனை பேர் இருக்கோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்ம மனிதர்கள் எல்லாமே ஒரே காற்று தான், ஒரே நீர் தான், ஒரே உணவு தான், எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒவ்வொரு மனிதன் உடலிலும் இரத்த வகை ஏன் மாறி இருக்குன்றதை யாராவது கொஸ்டின் கேட்டிங்களா? காரணம் என்ன? ஏன் ரத்த வகை மாறி இருக்கு? ஒருத்தருக்கு ஏ குரூப் இருக்கு, ஒருத்தருக்கு பி குரூப் இருக்கு, ஒருத்தருக்கு ஓ குரூப்பு, ஒருத்தருக்கு ஏபி பிளட் குரூப்பு, ஓ பாம்பே பிளட் குரூப்னு ஒன்று இருக்கு. மொத்தம் 5 வகையான பிளட் குரூப் இருக்கு. 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ், மொத்தம் 10 வகையான ரத்த வகைகள் இருக்கு. ஆனால் நம்ம இது வரைக்குமே நம்ம ரத்த வகை ஏன் மாறி இருக்குன்றத கொஸ்டின் யாருமே கேட்டது கிடையாது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு அர்த்தம் ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்றதான் இது என்னுடைய ஆராய்ச்சிக்கான கருத்து. அப்போ நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச இந்த ஜாதகத்தை நான் ஜோதிடத்தை எடுக்கும்போது நான் என்னவா கண்டுபிடிக்கிறேன்னா, நெருப்பு தத்துவத்தை ஏ குரூப்பாகவும், மண் தத்துவத்தை பி குரூப்பாகவும், காற்று தத்துவத்தை ஓ குரூப்பாகவும், நீர் தத்துவத்தை ஏபி பிளட் குரூப்பாகவும், ஆகாய தத்துவத்தை ஓ பாம்பே பிளட் குரூப்பாகவும் நான் பிரிக்கிறேன். பிரிக்கும்போது ஜோதிடம் ஏ குரூப்பு அப்படின்றது நெருப்பு தத்துவம், பின்றது மண் தத்துவம், ஓன்றது காற்று தத்துவம், ஏபி அப்படின்றது நீர் தத்துவம், ஓ பாம்பே பிளட் குரூப்ன்றது ஆகாய தத்துவம். இப்போது இதை நான் ஜோதிடத்தில் கனெக்ட் பண்ணும்போது 100% உண்மைன்றதை முதல்ல நான் எடுத்தேன். சரி, இந்த நெருப்பு தத்துவுக்கு நிழல் அப்படி யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ செவ்வாய் காலபுருஷ தத்துவப்படி செவ்வாய் ஜீன் தத்துவம், ஆண் தத்துவம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கட்டம் யார்? பெண் தத்துவம். அப்போ ஒரு ஆண் தத்துவத்தோட நிழல் பெண்.
அதேமாரி ஓன்றது வந்து ஆண் தத்துவம், ஏபின்றது பெண் தத்துவம். இப்படி நீங்கள் 12 கட்டத்தையும் ஒரு ஜீன் ஒரு ஆற்றல், ஒரு ஜீன் ஒரு ஆற்றல். அப்போ ஒவ்வொரு மனிதன் உடலிலையும் ஒரு ஜீன்ன்றது ஆண், ஆற்றல்ன்றது பெண். அப்போ ஒவ்வொரு மனிதன் உடல்லையும் ஆண் பெண் அவங்க உடலில் என்னவா இயங்குதுன்னா ஒரு ஆண் தத்துவமும் ஒரு பெண் தத்துவமும் இயங்குதுன்றதான் உண்மை. ஆண் தத்துவன்றது என்ன அப்படின்னா மண், பெண் தத்துவன்றது நீர். அப்போ நம்ம உடம்புல மண் தத்துவன்றது ஆர்பிசி செல்ஸ், நீர்ன்றது பிளாஸ்மா. இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்குறது தான் ஆண் தத்துவமும் பெண் தத்துவமும். இந்த ரெண்டும் தான் இயக்கம், இந்த ரெண்டுக்கு தான் ஈர்ப்பு. மண்ணுக்கும் நீருக்கு தான் ஈர்ப்பு சக்தி. இந்த ரெண்டும் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து எப்படி ஜோதிடத்தை வந்து உறுதிப்படுத்தி நம்ம இது உண்மைன்றதை நிரூபிக்கணும் அப்படின்றதா நம்மளுக்கு இந்த அறிவியல் பூர்வமாகவே நிறைய அவங்களே நிரூபிக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை மட்டுமே ஜோதிடத்தை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பிரபஞ்சத்தை வச்சு நம்ம ஜோதிடத்தில் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே கண்டுபிடிச்சிட்டு அந்த கட்டத்துக்குள்ளே அடக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இடையில வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு ராக்கெட் விட்டாங்க. அதில் தென்பகுதியில் வந்து நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, அதாவது பனிக்கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நம்மளுடைய ஜாதகத்தில் கடகராசியில் சந்திரன் வீட்டில் என்ன உச்சம்? குரு உச்சம். அப்போ குருன்னா ஐஸ் கட்டின்னு அர்த்தம். அப்போ தென் பகுதியில் ஐஸ் கட்டி இருக்குன்னு இப்போ அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து தனி மனிதனோட வாழ்க்கையை பற்றி மட்டுமே பேசுகிறதுனால இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த கட்டத்துக்குள்ளேயே நம்ம பிரபஞ்சம் எல்லாமே அடங்கியிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜோதிடரும் ஆயிடலாம், ஆன்மீகவாதியும் ஆயிடலாம். அப்போ குரு அப்படின்றவர் யாருன்னா ஐஸ் கட்டி. அப்போ குரு தான் என்னவா மாறுறாரு அப்படின்னா சூரியனாக மாறுறாரு. குரு வேற இல்லை, சூரியன் வேற இல்லை. அப்போ சந்திரன் வீட்டுக்கு 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தானம் யார்? செவ்வாய். அங்கே யார் உச்சம் அடைகிறாரு? சூரியன் உச்சம் அடைகிறார். அப்போ காலபுருஷனுக்கு அஞ்சாவது தத்துவம் யார்? சூரியனோட வீடு. அப்போ அவர் தான் பூர்வீக சொத்து, குழந்தை ஸ்தானம், ஆசையாக வராரு. அப்போ குருவே தான் சூரியனாக மாறி திரும்ப 5ஆவது இடத்துக்கு வராரு. அப்போ குரு சூரியன் வெவ்வேறு கிடையாது. குரு தான் நெருப்பாக மாறுறாரு, அவர் தான் சூரியன். இப்போ நம்மளுடைய பிளட் குரூப்பை வச்சு நம்மளுடைய ஜாதகம் உண்மைன்றதை வந்து நம்ம வந்து உண்மைன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். அதனால் வந்து யாருமே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. மறுபிறப்பு, ஜோதிடம் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாமே உண்மை தான். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்குள்ளே ரத்த வகை ஏன் மாறி இருக்குன்னா, அப்போ உங்களுடைய உடம்புல வந்து ஒவ்வொரு பஞ்சபூதம் வந்து ஒரு தத்துவம் வந்து உள்ளடங்கியிருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தான் குடும்பத்தை வழிநடத்த முடியும். 5 பேருமே வழிநடத்தினா அந்த குடும்பம் வந்து கெட்டு போகுன்றதான் கான்செப்ட். அதேமாரி நம்ம உடம்புல வந்து 5 தத்துவங்கள், அதாவது 5 பஞ்சபூதங்கள் இயங்குது. ஆனால் ஒரு தத்துவம் முதன்மையாக இருக்குது. அந்த தத்துவம் தான் உங்களுடைய பிளட் குரூப். ஒருத்தர் ஏ குரூப்புன்னா அது நெருப்பு தத்துவம். அப்போ நெருப்புன்ற பஞ்சபூதம் முதன்மையாக இருக்குது, மீது உள்ள 4 தத்துவம் பின்னாடி இருக்குது. சரிங்களா? அப்போ பஞ்சபூதங்கள் வந்து மனிதன் ரூபத்தில் ஒவ்வொரு குரூப்பில் இயங்கிட்டு இருக்கு. பிளட் குரூப்புன்றது வந்து பஞ்சபூதத்தின் ஒரு தத்துவம். அப்போ ஏ குரூப்புன்றவங்க வந்து நெருப்பு, பீனா மண், ஓன்னா காற்றுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ மனிதர்கள் வந்து பஞ்சபூதங்களாக தான் இருக்கிறாங்களே தவிர அவர் மனிதர்களாக இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க மனிதர்கள்னு, ஆனால் அவங்க பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவமாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் கர்ம வினயம் செயல்படுது. நான் வந்து ஒரு மனிதனை ஏமாத்துறேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் மனிதனை ஏமாத்தலை, அவங்க உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்க பஞ்சபூத தத்துவத்தை ஒரு தத்துவத்தை ஏமாத்துறேன்றதான் கான்செப்ட். இந்த இது தான் கர்ம வினையாக மாதிரி நம்ம அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது. இப்போது இதே மாதிரி நிறைய தத்துவங்களை நம்ம வந்து சொல்லலாம். சரி, எப்படி வந்து சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, அப்பா செஞ்ச தப்புக்கு எப்படிங்க வந்து நான் வந்து கர்மாவை அனுபவிக்க முடியும் அப்படின்றது வந்து நிறைய வேறு கொஸ்டின் கேட்குறாங்க. அது எப்படி வந்து நீங்கள் ஜோதிடத்தில் வந்து சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கிளியோ ஒரு நாயோ வளர்க்குறோம், சின்ன குட்டியிலேருந்து வளர்க்குறோம். இப்போ நம்ம நாய்க்கு வந்து சாப்பாடு போடுறோம், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குது, சொன்னால் புரிஞ்சுக்குது. அதேமாரி நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய செயல்பாடு, உணவு, இந்த மூன்றும் சேர்ந்து தான் நம்மளுடைய உயிரணுன்ற உயிர் சக்தி, விந்தணு, அதில் தான் உயிர் சக்தின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்னுடைய உணவு, என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல் எப்படி இருக்கோ அதே போல தானே என்னுடைய உயிரணு இருக்கும். அது மாறுபடாதல்ல. நான் அப்படி தான் பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய உயிரணுவை. இப்போ இந்த உயிரணு என்ன பண்ணுது? போயிட்டு ஒரு உடலை ரெடி பண்ணுது. இந்த உடல்
இப்போ வந்து எங்கள் அப்பாவோட உயிரணு தான் இந்த உடல். அப்போ எங்கள் அப்பாவோட எண்ணம் செயல் என்னவோ அதுதான் இந்த உடலாக இருக்குது. இப்போ நான் வளர்ந்து வரும்போது நான் ஒரு எண்ணம் செயல்படும் போது அதுவும் இதுவும் கிராஸ் ஆகுது. இப்போ அங்கே தான் மனிதனுக்கு வந்து பிரச்சனையே வருது. நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டோம். இப்போது அப்பாவோட எண்ணங்கள் எப்படி இருந்தது, அது உடலாகி போச்சு. நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போது இந்த சுற்றுச்சூழலாம் பார்க்கும்போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறி செயல்படணும்னு நான் விருப்பப்படும் போது இந்த செயலும் செயல்படாமல் எதிர்வினையாக செயல்படும் போது அது கர்ம வினையாக மாறுது. அப்போ நான் என்னுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி செயலை நான் செய்யணும். நான் அது புரிஞ்சுக்காம என்னுடைய உடலுக்கு எதிரான செயலை செய்யும்போது அது எனக்கே எதிர்வினையாக முடியுது. இதுதான் கர்ம வினையும் கூட. அப்போ இது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தான் யார், இந்த பிரபஞ்சம் யார், எனக்கும் இந்த பிரபஞ்ச தொடர்புன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டானா இந்த உடல் அதுக்கு தகுந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடும், இந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி இயங்க ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. இப்படி நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம ஜீன் அப்படின்னாலே மண்ணு தான், நம்மளுடைய மண் தத்துவம் தான் நம்மளுக்கு ஜீனாக கன்வே ஆகுது. அதுதான் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல. டிஎன்ஏ மீன்ஸ் நம்மளுடைய ரத்தம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆர்பிசி செல்ஸுன்றது மண் தத்துவம், நம்மளுடைய பிளாஸ்மா அப்படின்றது நீர் தத்துவம், பிளேட்லெட் அப்படின்றது வந்து புதனோட தத்துவம், காற்று தத்துவம். இப்போ நம்ம மனிதனோட உடலில் வந்து பிளேட்லெட் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வந்து காது வழியாகவும் மூக்கு வழியும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து காற்று தத்துவம் வந்து, அதாவது புதனோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாகி போச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்பி செல்ஸ் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ புதன்றது நம்ம பிளேட்லெட்ன்றது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிளேட்லெட் புதன்றது மர செடி கொடிகள், சரிங்களா? நம்ம மர செடி கொடிகள் தான் புதனோட கான்செப்ட். இப்போ அதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய பழம் சாறு வகைகள் இதை தான் அரைச்சி குடிக்கணும், இந்த இலைதழில் அரைச்சி குடித்தாதான் பிளேட்லெட் வந்து நார்மலாகும் அப்படின்றது அறிவியல் பூர்வமானது, சரிங்களா? அப்போ புதன் அப்படின்றது பிளேட்லெட்டு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை அரைச்சி அதிலிருந்து ஒரு பழத்தையோ ஜூஸ் போட்டு குடிக்கும் போதோ இல்லை இலைகளை வந்து நம்ம அரைச்சி ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளேட்லெட் கவுண்ட் கூடும்போது நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியாகக்கூடிய ஆர்பி செல்ஸு பிளாஸ்மா நின்றுது. அப்போ பிளேட்லெட் அப்படின்றது வந்து என்னன்னா நம்மளுடைய ரத்த உறைதலை தடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுதான் புதன்னா மரம் செடி கொடிகள் நம்ம சொல்கிறோம். அப்போ புதன் மரம் செடி கொடிகள்னால் வேறு எதை பிடிச்சி வச்சுருக்கு, மண்ணை பிடிச்சி வச்சுருக்கு. அப்போ ஒரு மழை விழுந்தாலோ எது விழுந்தாலும் மண்ணை பலப்படுத்துறது யார் அப்படின்னா மரத்தோட வேர். அப்போ மரம் அப்படின்றது யார் அப்படின்னா புதன்னா காற்று. அப்போ வந்து மரம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு இது. அப்போ மரம்ன்றது புதனோட கான்செப்டு, புதன்னா ஆக்சிஜன்ன்றத கான்செப்ட், சரிங்களா? அப்போ இப்படி நம்ம உடல் கூட ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஜோதிடம் வேறு கிடையாது, ஜோதின்றது உண்மைதான். இதை நம்ம வந்து தனித்தனியாக செயல்படுத்தும் போது நம்மளுக்கு ஜோதிடர்கள் தேவைப்படுது, நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஜோதிடர்கள் தேவைப்படுது, ஏன்னா அதை பலப்படுத்துறதுக்கு. நம்ம உடலுக்கு மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க, ஏன்னா ரெண்டையும் தனித்தனியாக நம்ம செயல்படுத்துறதுனால. இப்போ ரெண்டையும் ஒருங்கிணைச்சிட்டா ரெண்டு பேருமே தேவையில்லை, நம்மளுக்கு எல்லாமே இயற்கைன்றது நம்மளுக்கு புரிய வரும். இப்போ நம்ம உடம்புல பாருங்கள், இப்போ இந்த பூமியில் வந்து 3 மடங்கு நீர் 1 மடங்கு மண், அப்படி தான் வந்து பூமி வந்து சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய உடலில் 3 மடங்கு பிளாஸ்மா 1 மடங்கு ஆர்பிசி செல்ஸ். அப்படி தான் நம்மளுடைய உடல் செல். அப்போ பூமி வேற நம்ம வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். பூமியில் என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மை தான் இப்போ நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது. நம்ம உடம்புல 1 மடங்கு தான் ஆர்பி செல்ஸ் இருக்குது, 3 மடங்கு பிளாஸ்மா இருக்குது. அதே மாதிரி தான் பூமியிலையும். இப்போ நம்ம யுகம் 4 யுகம் படிச்சிருப்போம். அதில் வந்து நம்ம கிருதா யுகம், திரேத யுகம், துவபர யுகம், கலியுகம் நம்ம படிச்சிருக்கோம். இதில் வந்து கிருதா யுகம் இருக்கும்போது ஒரு மடங்கு நீர் தான் இருந்துச்சு, 3 மடங்கு மண் இருந்துச்சு. அப்போ வந்து பெண் குழந்தை பிறக்கிறது கம்மி, அப்போல்லாம் ஆண் குழந்தை தான் அதிகமாக பிறப்பாங்க. அப்போ மண்ணுன்னா ஜீனுன்னு அர்த்தம், ஆண் தன்மைன்னு அர்த்தம். அப்போல்லாம் பெண்ணே கிடைக்காது, பெண் குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப ரேரு. அப்படியே அந்த மாதிரி ஒரு தத்துவத்தில் தான் இருந்தது. அப்போ மண் அப்படின்றதுனா அதாவது சொல்கிற வாக்கை காப்பாற்றுறது. அப்போ வந்து இயற்கையாகவே இருந்ததுனால ஒரு மனிதன் என்ன சொல்கிறானோ அது உடனே நடக்கும், ஏன்னா அந்த தத்துவத்தில் இருந்துச்சு. நீர் அப்படின்னா எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள். மனிதனோட எண்ணங்கள் அதிகமாக மண்ணோட கான்செப்ட் கம்மியாகி போச்சு. மண்ணு தான் நீராக மாறுது. மண் வேற நீர் வேற கிடையாது, மண்ணோட சுழற்சி தான் நீர்.
மண்ணிலேருந்து எது வெளியாகுது? கார்பன். கார்பன்லேருந்து எது திரும்ப நீர் ஆகுது. அப்போ இந்த மண்ணோட சுழற்சி தான் லாஸ்ட்டாக மணலாக இருக்கிறது கான்செப்ட். நீங்கள் மணலில் எந்த விதை போட்டாலும் வளராது. லாஸ்ட்டாக மணலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லாஸ்ட்டாக எண்டு காடு. அதுதான் நம்ம வந்து ஆன்மீகத்தன்மை என்று சொல்லக்கூடியது. சரி, நம்ம 6 வகையான மண் இருக்குது. அதாவது ஆறுபடை முருகன். நம்ம வந்து 6 வகையான மண். அந்த 6 வகையான மண்ணை வந்து ஆறுபடை முருகன் சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 6 வகையான மண்ணுக்குள்ளே ஒவ்வொரு நீரும் சேரும்போது, அந்த நீர் சேரும்போது 6 வகையான திரவங்களாக வருது. அது என்னவா வருது அப்படின்னா, பெட்ரோலாக வருது, டீசலாக வருது, மண்ணெண்ணெயாக வருது, எண்ணெயாக வருது, லாஸ்ட்டில் நீராக வருது. எப்படி மண்ணில் லாஸ்ட்டில் மணலாக மாறுதோ அதே மாதிரி திரவத்தில் லாஸ்ட்டில் நீராக மாறுது. மணலுக்கும் நீருக்கு தான் ஆன்மீகத்தன்மை உண்டு. அதுக்கு வந்து ஆற்றல் இருக்குது, ஆனால் அதுக்கு ஜீன் தன்மை இல்லை. நீங்கள் மணலில் நீங்கள் எந்த விதை போட்டாலும் வளராது. மற்ற எந்த மண்ணில் விதை போட்டாலும் வளரும், ஆனால் மணலில் வந்து வளராது. ஏன்னா அது முத்தி அடைஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதோட சுழற்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம பூமியில் சுழற்சி அடைஞ்சு இப்போ 1 மடங்கு மண் நம்மளுக்கு வந்து நிலத்தன்மை வந்து 1 மடங்கு தான் இருக்குது. இந்த நிலத்தன்மை சுழற்சியாகி ஃப்யூச்சரில் வந்து மணலாக மாறக்கூடிய அழிவுத்தன்மை. அதாவது நம்ம வந்து முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி வச்சுருப்பாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது பழமொழியில் வந்து எனக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. ஆவது ஆணாலே, அழிவதும் பெண்ணாலே. ஏன் பெண்ணு வந்து அழிவதுன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண்ணுன்னா நீருன்னு அர்த்தம், எண்ணங்கள்னு அர்த்தம். நீர் தான் ஓட்டங்களாக இருக்குது, அந்த ஓட்டங்கள்லேருந்து வரக்கூடிய காற்று தான் எண்ணங்களாக இருக்குது. அப்போ இந்த எண்ணம் ஆசைப்படுது, மேல் நம்ம வாழணும், மேல் அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்னு எண்ணங்கள் அதிகமாக நம்மளுடைய மணலாக மாறி லாஸ்ட்டில் ஆண் தன்மை இல்லாமல், இப்போ ஃப்யூச்சரில் பாருங்களேன், இப்போயே உங்களுக்கு அதிகமான பெண்ணு தான் பிறக்கிறாங்க. ஏன் ஆண் அதிகமாக பிறக்கிறது அப்படி இல்லைன்னா, மண்ணோட பவர் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து 1 மடங்கு தான் மண் இருக்குது. இந்த 1 மடங்கு மண் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி. எப்போ இந்த மண்ணோட பவர் முடியுதோ, மணலாக சேஞ்சஸ் ஆகுதோ, அழிவு வந்துடும் அப்படின்றதான் கான்செப்ட். அப்போ கலியுலகம் வந்துடுச்சு. 3 மடங்கு மண்ணாக இருக்கும்போது கலியுகம் கிடையாது, நல்லவங்க இருந்தாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட தன்மை கம்மியாகும் போது, நீரோட தன்மை அதிகமாகும் போது இங்கே கலியுகம் அதிகமாகி போச்சு, நல்ல தன்மை குறைஞ்சிருச்சு. அப்போ ஃப்யூச்சரில் வந்து ஆண் குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப ரேர். எப்போ நம்ம ஒரு காலத்தில் வந்து பெண் கிடைக்காம நம்ம வந்து அலைஞ்ச காலம் உண்டு. இப்போ ஆண் கிடைக்காம பெண் அலைவாங்கன்றதான் இந்த காலகட்டத்தோட நீதி. சரிங்களா? அப்போ நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றதான். எதனால் அழிவு? நீர்த்தன்மை அதிகமாகி போச்சு. நீரின் அலைகள் அதிகமாக எண்ணங்கள் அதிகமாகும் போது இங்கே மண் சுழற்சியாகி திரும்ப நீராக மாறி போகுது, பூமி அழிவை நோக்கி போகுது. இதுதான் கலியுகம். இதை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ மேடம் பேசுனாங்க, நிறைய பேர் பேசுனாங்க. ஜோதிடத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கடன் பிரச்சனை, திருமண பிரச்சனை, நோய் பிரச்சனை, இந்த மாதிரி பல கட்டங்களாக நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா, அது லட்சான ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, ஜாதகத்தில் இது நடக்கணும்னா அது நடக்கும், அதை வந்து மாற்றுறது வந்து ஒரு கேள்விக்குறி. எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு தலைவலி வருது, இந்த தலைவலி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுது, அந்த மெசேஜை நான் உணராமல் நான் போய் இப்போ ஒரு மாத்திரை வாங்கி போடுறேன். தலைவலி ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வராது, ஏதோ ஒரு காரணத்தோடு வருது. இப்போ மாத்திரை வாங்கி போட்டு நான் தலைவலி எனக்கு நின்றுச்சு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு உணராமல் மாத்திரையை போட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய அலைவரிசை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த கோயிலுக்கு போனால் அந்த இடத்துல ஒரு அலைவரிசை இருக்குது, அங்கே போனால் நம்மளுடைய உடல் சரியாக, நம்மளுடைய பிரச்சனை சரியாகன்றது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்மளுடைய கர்ம வினை மறைக்கப்படுதுன்றது உண்மை. இப்போ இது அதிகமாக நம்மளுடைய கர்ம வினைகள் மறைக்கப்பட்டு எப்படி மாத்திரைகள் அதிகமாக போட அந்த மாத்திரை ஒரு எஃபெக்டை கொடுக்குமோ, அதேமாரி நம்மளுடைய கர்ம வினையை நம்ம கழிக்க ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் ஒரு அதிரிய விலைகளை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய கர்ம வினை மறைக்கப்படுதுன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம உடம்புல நம்மளுக்கு தெரியாமல் அதிகமான கர்ம வினை நம்ம உடம்புல அதிகமாகிக்கிட்டு இருக்கு. நம்ம கர்ம வினை கழிக்கலைன்றதான் கான்செப்ட்டு. நீங்கள் நம்ம மெயினாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாக போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம், அது ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம
எதுக்கு பிறந்தோமோ அந்த கஷ்டத்தை அனுபவிக்காமல் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் உண்மை. அப்போ நம்மளுடைய கர்ம வினையை நம்ம கழிக்கவில்லை. இது மறுபிறப்பாக திரும்ப பிறப்பு எடுத்து அதிகமான கர்ம வினையாக உண்டாக்கும். அப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நான் பக்குவம் அடைஞ்சுக்கணும். இதுதான் இயற்கையோட யதார்த்தம். இந்த பக்குவத்துக்கு நான் ஆளாகலை அப்படின்னா, நான் போய் தப்பிக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கர்ம வினை அப்படியே தான் இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் திரும்ப இந்த கர்ம வினை டபுளாக இந்த பூலத்தில் நம்ம பிறக்கும்போது திரும்ப டபுளாக தான் நம்ம கர்ம வினை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தப்பிக்க முடியாது. மருத்துவமும் அப்படி தான், நம்மளுடைய ஜோதிடமும் அப்படி தான். அப்போ ஒரு மனிதர்களுக்கு நம்ம ஜோதிடம் மட்டும் சொல்லக்கூடாது, அந்த ஜோதிடத்திற்கு கூட மன திடமும் சொல்லணும். அதுதான் ஜோதிடம். திடம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஏற்றுக்க பழகிக்கிங்க, இதை கடந்து போங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியாயிரும், இதை கடந்து போங்க அப்படின்றது ஒரு திடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும். அதனால தான் ஜோதிடர்கள் மெயினாக நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னா, தான் யாருன்னு தெரிஞ்சுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வரக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்களை தெளிவாக அனுப்பலாம். வெளியில் அவங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். ஓ இதுதான் உண்மை போல அப்படின்றத நம்ம அவங்கள ஒரு தெளிவுபடுத்தும் போது தெளிவாய்க்குவாங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஜோதிடம் பார்த்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னா மனிதர்கள் அந்த கான்செப்டிலேயே இருந்து பழகிடுவாங்க. அவங்க தான் யாரும் லாஸ்ட் வரைக்கும் நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன்றது வரைக்கும் தெரியாமல் போயிடுவாங்க. அப்படி தான் மருத்துவம் பழகி வச்சுருக்கு. தன் உடலில் ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் எதுக்கு வந்திருக்குன்னு தெரியாமல் ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அப்படி சரியாக போச்சு எனக்கு எந்த நோய் இல்லைன்ட்டு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வயசில் செத்து போயிடுறாங்க. அப்போ அந்த நோய் எதுக்கு வருது? என்னுடைய எண்ணம், என்னுடைய உணவு, ஏதோ ஒரு செயல், இந்த மூணில் ஏதோ ஒரு மாற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த நோய் வருது அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க. இந்த புரிதல் தன்மை இல்லாமல் பண்ணுறது மருத்துவம் பண்ணுது. இப்போது ஜோதின்றது உண்மைதான், அது பொய் கிடையாது, சரிங்களா? ஆனால் நம்மளை தேடி வர கஸ்டமருக்கு நம்ம கோயில் குளத்துக்கு போய் அந்த பிரச்சனை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல திடமான வார்த்தையை சொல்லி பிரபஞ்சம்னா என்னன்ற உண்மையையும் சொல்லணும். நம்ம முருகன் கோயிலை பழனியும் திருச்செந்தூரை மட்டும்தான் நம்ம அதிகமாக வழிபடுறோம். ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் பழனியையும் திருச்செந்தூரை மட்டும் நம்ம அதிகமாக முருகனை தேடி போடுறோம்? ஆறு படை இருக்குது, ஆனால் 2 படையை மட்டும் நம்ம தேடி போகிறதுக்கான அர்த்தம் என்ன இருக்குது அப்படின்னு. சரிங்கண்ணா, இப்போ தான் நம்ம இங்கே ஒரிஜினலுக்கு வரணும். அதாவது போகர் 2 சிலையை செஞ்சாருன்றாங்க, ஒரு சிலர் 3ன்றாங்க, சரிங்களா? இப்போ நம்ம 2ன்னே வச்சுக்குவோம். இப்போ பழனியில் ஆண்டி கோலத்தில் இருக்கிறாரு, ஆனால் கடல் பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூரில் ராஜா வேஷத்தில் இருக்கிறாரு. ஆனால் அந்த மண் ஆற்றல் இருக்குது தவிர அதில் நீங்கள் விதைப்பட்ட வளராது. ஆனால் அந்த இடத்துல ஏன் முருகனை கொண்டு போய் ராஜா வேஷத்தில் வச்சுருக்கிறாரு? பழனியில் இருக்கிற மண்ணில் நீங்கள் எந்த விதை போட்டாலும் வளரும், ஆனால் அங்கே ஆண்டி கோலத்தில் வச்சுருக்குறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நான் ஆண்டியாக தான் இருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி நான் எவ்வளோ தான் ஆண்டியாக இருந்தாலும் திருச்செந்தூர், நான் எவ்வளோ தான் அந்த மண்ணுக்கு விளைச்சல் கிடையாது, என்ன தான் ஆண்டியாக இருந்தாலும் நான் ராஜாவாக இருப்பேன், சரிங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சொத்து சேர்ந்துட்டாலோ இல்லை ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்துட்டாலோ நம்ம எப்பயுமே ஒரே மனதோடு இருக்கணும். நம்மளுக்கு துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லைன்றதான் இந்த பழனியும் திருச்செந்தூரும், சரிங்களா? எனக்கு விளைச்சலே இல்லை, எது இல்லைனாலும் நான் ராஜா தான், என்கிட்ட நிறைய இருந்தாலும் நான் ஆண்டி தான் அப்படின்றதான் பழனியும் திருச்செந்தூரும், சரிங்களா? அப்போ 6 படை முருகன்றது 6 வகையான மண், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணு கூட நீர் சேரும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது. அதுதான் மாரியம்மன், காளியம்மன், நம்ம வழிபடுற உக்கிரமான சாமி, சரிங்களா? இப்போது இதுதான் இதில் இயற்கையில் இருக்கிற ரகசியங்கள். இப்போ நம்ம பெருமாள் இருக்கிறாரு. இப்போ நம்ம பெருமாள் நம்மளை காக்கக்கூடியவர்னு நம்ம சொல்கிறோம், பிரம்மா உருவாக்கக்கூடியவர்னு சொல்கிறோம். இது எப்படி எந்த கான்செப்டில் இதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பெருமாள் கடலில் படுத்துக்கிட்டு தொப்புள் கொடி உறவில் பிரம்மா இருக்கிறாரு, அதுதான் புராணத்தில் போட்டிருக்கிறாங்க. அப்போ மண் தத்துவத்திலேருந்து வெளியாகக்கூடிய கார்பன் என்னன்னா பெருமாள், இந்த மண்ணு தானே நம்மளை பேலன்ஸ் பண்ணி காப்பாற்றுது. அப்போ மண் தத்துவத்திலேருந்து வெளியாகக்கூடியது யார் அப்படின்னா கார்பன், காற்று தத்துவம்.
அந்த காற்றுக்குள்ளே நீர் இருக்குது. அதுதான் வந்து ஓன்ற பிளட் குரூப்பில் ஏபின்ற ஆன்டிபாடி இருக்குது. இது அறிவியல். ஏபி ஆன்டிபாடி, ஏபின்னா நீர். நீருக்கு என்ன இல்லை, பாடி கிடையாது. அதனால தான் பிரம்மாவுக்கு இந்த பூலகத்தில் சாமி கிடையாது. அப்போ பாடியே இல்லாத பிரம்மான்றது மறைமுகமாக இருக்கிறாரு. அப்போ தொப்புள் கொடி உறவு யாருக்கு? தொப்புள் கொடி உறவு இந்த மண்ணிலிருந்து வெளியாகக்கூடிய கார்பனோட தொப்புள் கொடிய உறவு தான் பிரம்மா. அப்போ பெருமாளோடைய தொப்புள் கொடிய உறவு தான் பிரம்மா. அதுலேருந்து உருவாக்கக்கூடியது ஆக்சிஜன். அதுலேருந்து உருவாக்கக்கூடியது ஆக்சிஜன். அப்போ அவர் தானே உருவாக்குறாரு. அப்போ கருமேகத்தில் எது இருக்குது? நீர் இருக்குது. அந்த நீர் நம்ம பூமிக்குள்ளே விழுந்தோம்னா அந்த அலையிலிருந்து வரக்கூடிய காற்று தான் ஆக்சிஜன். அப்போ அதுதான் ஒரு உயிரினத்தை உருவாக்குது. அப்போ உருவாக்கக்கூடிய யாரு? பிரம்மா. அப்போ பிரம்மா மேலே இருக்கிறாரு. அதுதான் ஓ பாம்பே பிளட் குரூப். அது வந்து நிலத்து கூட அட்டாச்சில் இருக்காது. 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு தான் ஓ பாம்பே பிளட் குரூப் இருக்கும். அவங்க வந்து ஆன்டி கட்சின்னு ஒன்று இருக்காது. அது நீங்கள் மெடிக்கல் ரீதியாக சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இப்போ அவர் தான் பிரம்மா. அப்போ பிரம்மான்றது வந்து சுக்கிரனுக்குள்ளே இருக்கிற நீர். அப்போ தவநிலை. அப்போ எது? குருன்றவர் எங்கே உச்சமாறாரு? சந்திரன் வீட்டில் 12 வருஷம் என்ன சொல்கிறாரு சிவன்? 12 வருஷம் நீ தவத்தில் இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சந்திரன் வீட்டில் குரு உச்சம். சரிங்களா? அப்போ சந்திரன்றது நீர் ஓட்டம். அப்போ சந்திரன்றது நீரோட்டிலேருந்து வரக்கூடியதான் ஆக்சிஜன். அதுதான் வந்து புதன். குரு வீட்டில் புதன் நீசம். அப்போ நீர் அலைகளாக வருது, அதிலிருந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. சரிங்களா? அதனால தான் வந்து புதன் குரு வீட்டில் புதன் நீசம், சுக்கிரன் உச்சம். அப்போ சுக்கிரன்றது கருமேகம், அதுக்குள்ளே நீர் சேமிக்கப்படுது. அதனால தான் குரு வீட்டில் போய் சுக்கிரன் உச்சமடையுது. சரிங்களா? அப்போ ஏன் சூரியன் பக்கத்தில் வந்து கோளில் வந்து புதன் பக்கத்தில் இருக்கிறாரு? ஏன் புதனும் சுக்கிரனும் சூரியன் விட்டு பிரியறதில்ல? பக்கமாக தான் இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து அவங்க விலகி இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்போ புதன்னா ஆக்சிஜன் ஆகிடுறாரு. அப்போ சூரியனுக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு தத்துவம், இல்லைன்னா நெருப்பு தத்துவம்னு ஒன்று கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம ஆன்மா இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிஜன்றது மெயினாக தேவைப்படுது. அந்த ஆக்சிஜனுக்குள்ளே என்ன இருக்குன்னா நீர் இருக்குது. நீர் அப்படின்னா யாருன்னா பிரம்மா. அவர் மேலே இருக்கிறாரு. சரிங்களா? இப்போது இப்படி ஒரு இயற்கை தத்துவத்தில் இவ்வளவும் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம ஒரு தனி மனிதன் வாழ்க்கைக்கு மட்டுமே ஜாதகம் பார்த்து சொல்கிறதுனால யாராவது வந்து ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் ஜாதகம் நீங்கள் சொல்கிறீங்களா ஜோதிடம் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம திணற வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த இயற்கையை நம்ம சரிவர புரிஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த ஸ்பாட்டில் டக்குன்னு அடிக்கலாம். இப்போ இத்தனை வருஷம் நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கோம். இந்த திருச்செங்கோட்டு மண்ணோட தத்துவம் என்னது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் யாருக்காவது. இந்த திருச்செங்கோட்டோட தத்துவம் பெரிய தத்துவம் ஒன்று இருக்குது. என்னங்கய்யா? நம்ம கோயில் வச்சே சொல்லுங்கள். அர்த்தநாரி கோயில் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெண் தவம் இருந்த மண். இது வந்து ஒரு பெண் தவம் இருந்து சந்திரனோட மண்ணை எங்கே எடுத்தாங்க? நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நம்ம இங்கே தான் எடுத்தாங்க. இந்த சந்திரனோட மண்ணை எடுத்து தான் ஆராய்ச்சி பண்ணி சந்திரனுக்கு வந்து இது விட்டது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அப்போ தான் தென் பகுதியில் வந்து ஐஸ் கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இங்கிருந்து மண் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ சந்திரன்றது ஒரு பெண் தவம் இருந்து ஒரு ஆணை இணைக்கிறா. ஆணுன்றது என்னது? பாடி, ஜீன், ஒரு பாடியை இணைக்குது. சரிங்களா? அப்போ ஆணும் பெண்ணும் சமமாகுது. அதனால தான் நம்ம திருச்செங்கோடில் லாரிக்கு பாடி கட்டுற கான்செப்ட் இங்கே வந்தது. இதோட ஆற்றல் தான் இந்த நம்ம மண்ணோட கான்செப்டேவும். லாரிக்கு பாடி கட்டுறது இந்த கான்செப்ட் இதுதான். அப்போ இங்கே லாரிக்கு வந்து பாடி கட்டுற கான்செப்ட் இந்த தொழிலில் எங்கே வந்துச்சுன்னா இங்கே வந்துச்சு. அப்போ இந்த மண்ணோட ஆற்றலே என்னன்னா, ஒரு பெண் தவம் இருந்த மண், அந்த பெண் ஒரு ஆணை இணைச்சிக்கிறாங்க, பாடியை இணைச்சிக்கிறாங்க. அந்த கான்செப்டில் உருவானது தான் இந்த சுற்றி இருக்கிற ஆற்றல் எல்லாமே. அது சார்ந்த தொழில் தான் லாரி. இங்கே போர் வண்டி லாரி எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம். அப்போ சந்திரன் வீட்டில் குரு உச்சமாகுது. குருன்னா கல்வி. அப்போ நாமக்கல் மாவட்டம் எதுக்கு ஃபேமஸ்ஸு? கல்விக்கு ஃபேமஸ்ஸு. அப்போ சந்திரனும் குருவும் சேர்ந்த இடம்தான் நம்மளுடைய திருச்செங்கோடு. அப்போ இங்கே குருவோட கான்செப்ட் வருதா? ஒரு குரு சிவனே வழி வர்றாரு, சந்திரனுக்கு கோபம் வருது, பெண்ணுக்கு கோபம் வருது பார்வதிக்கு. அப்போ நீ என்னை வணங்க மாட்டையா அப்படின்னு சொல்லி சத்தியெல்லாம் உருகிறது. அப்போ அவருக்கு ஞானம் வந்து நான் பண்ணது தப்பு தான்னு சரண் அடைஞ்சிடுறாரு. அப்போ சந்திரன் வீட்டில் குரு உச்சம். அப்போ நம்ம திருச்செங்கோடுன்றது குரு. அதனால தான் இங்கே அதிகமாக சாமி கும்பிட்ற இடம். அதிகமாக சாமி கும்பிட்றதுக்கும் அதிகமாக சாமி வழிபாட்டு இருக்கிறதுக்கும் இந்த தொழிலுக்கும் இந்த கல்விக்கும் தொடர்பு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஆமாம், கடகத்தோட பவர் இங்கே இருக்குது. அதனால தான் இங்கே செழிப்பாக இருக்கிறாங்க.
வண்டி வாங்கணும், வீடு, ஒவ்வொரு வீட்டுக்கு 4 வண்டி, 2 கார் நிற்கிது, பணம் காசு, வட்டிக்கு விடுறது, ஃபைனான்ஸ் விடுறது, லாரி வச்சிருக்கிறது, இந்த மண்ணோட தத்துவமே அதுதான். சரிங்களா? அப்போ லாரிக்கு பாடி கட்டுறது, ஒரு பெண் பாடியை இணைச்சிக்கிறதுனால, அந்த தத்துவம் இங்கே இருக்கிறதுனால, அந்த ஆற்றல் இங்கே இருக்கிறதுனால அந்த தத்துவம் இங்கே வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த ஆற்றலை நம்ம ரிசீவ் பண்ணணும். எங்கே அப்போ அது எப்படி ரிசீவ் பண்ணணும்? மனதையும் நம்ம மனதை ஒருங்கிணைக்கணும். நம்மளுடைய ஆற்றலை, ஆன்மாவையும் உடலையும் ஒருங்கிணைச்சாதான் நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயில் தத்துவம் என்னன்றது நமக்கு புரிய வரும். இப்போ மேடம் சொல்லிடுறாங்க, ஒரு கோயிலுக்கு போய் இந்த இதை போய் முடிச்சுட்டு வந்துடுங்க சரியாயிருன்னு. ஆனால் இது சரியாகாது. அங்கே போய் அவங்க உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கணும், அந்த சக்தியை ரிசீவ் பண்ணணும். சும்மா போயிட்டு வந்தால் சரியாகாது. இப்போது இதுதான் கான்செப்டாக இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒருங்கிணைச்சு நம்ம அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணணும். டவர், செல்ஃபோனில் டவர் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கால் வரும். அதேமாரி தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னா நம்மளுடைய உடலும் நம்மளுடைய ஆன்மாவும் ஒருங்கிணைச்சாதான் அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ண முடியும். அப்போ அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம அதை நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ ஜோதிடன்றது பொய் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணி அடிக்கணும். இதுதான் கான்செப்டு அப்படின்றத சொல்லணும். ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்க, ஒரே டைம் 5 குழந்தை பிறக்குது, அது எப்படிங்க அப்போ அவங்களுக்கு நடக்கிற மாதிரி இவங்களுக்கு நடக்கணும்ல அப்படின்றாங்க. அப்போ ஒரு குழந்தை ஏ குரூப்பாக இருக்கும். அப்போ பஞ்சபூதத்தில் ஒரு தத்துவம், நெருப்பு தத்துவம் அவங்களுக்கு இயக்குது. ஒரு குழந்தை பி குரூப்பாக இருக்கும். பஞ்சபூத தத்துவத்தில் அவங்களுக்கு மண் தத்துவம் இயக்குது. அப்போ பஞ்சபூத தத்துவத்தில் எது முதன்மையாக இருக்கோ அது இயக்குது. அதனால் அவங்களுக்கு கர்ம வினைகள் வேறு வேறையாக இருக்குது. சரிங்களா? அப்போ நிறைய பேர் கேட்குறாங்களா, ஒரே டயத்தில் 10 குழந்தை பிறக்குது, இந்த 10 குழந்தைக்கு ஒரே கர்மாவாக தானே இருக்கணும், ஒரே அதே கட்டம் தானே, அதே ராசி தானே அப்படின்ற போது இந்த இடத்துல தத்துவம் வேறையாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு நெகட்டிவ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ சூரியன், அதாவது வெயில் காலத்தில் நீர் பலவீனமாகிருது. சரிங்களா? வெயில் உச்சமாக இருக்குது. அப்போ ஏபி நெகட்டிவ் ஆகி போகுது, நீர் நெகட்டிவ் ஆகி போகுது. இப்போ மழை காலத்தில் நெருப்பு நெகட்டிவ் ஆகி போகுது, நீர் பாசிட்டிவ் ஆகிடுது. சரிங்களா? அப்போ வலது சைடுன்றது 5 விரல்ன்றது பாசிட்டிவ், இட சைடு இருக்கிறது 5 விரல்ன்றது நெகட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்தது தான் இயக்கம். சரிங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகுது, நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகுது. ஆண் பெண்ணாகிறார், பெண் ஆணாகிறார். இதுதான் மறுபிறப்பின் தத்துவம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்து பேசும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பேசுகிறேன். தேங்க்யூ, நன்றி. திருச்செங்கோடை சேர்ந்த திரு ஈஸ்வரன் ஐயா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த சரக்கெல்லாம் நாங்கள் இறக்கவே மாட்டோம். புது வாளுக்கு தான் பவர் அதிகம்னு வாங்கல்ல, அந்த மாதிரி புது வாள் நிறைய விஷயங்களை, நிறைய அர்த்தமுள்ள தகவல்கள். இவரோட வீடியோ நல்லா ஒரு தடவை போட்டு கேளுங்க. இன்னும் அடுத்து நாங்கள் வீடியோ போடுவோம், நல்லா உத்து கவனித்து பாருங்கள். ஜோதிடத்தில் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கான்றத உங்களுக்கு புரியும். புது சரக்கு சுத்தமாக இருக்குது. புரியுதுங்களா? புது சரக்கு சுத்தமாக இருக்குது. அப்போது இவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே, விஷயங்கள் எல்லாமே புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு. யாராலையும் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு கண்டுபிடிப்பை கொடுக்க முடியாது. ஐயா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு நான் ஒரு நாளும் மேடையில் சொல்ல மாட்டேன். அதனால தான் குருவை இங்கே வச்சுருப்பேன், சுக்கிரனை இங்கே வச்சுருப்பேன். புரியுதுங்களா? இந்த உண்மையை சொல்ல மாட்டேன், சூட்சமத்தை சொல்ல மாட்டோம். புதுசாக கன்னி பேச்சுன்றனால என்னென்னு தெரியாது, பட் ஆனால் சரவடியாக இருந்துச்சு. சரிங்களா? அது இங்கேயே சொல்லியாச்சு. ஐயா அவர்களுக்கு செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக அன்பு சகோதரி மணிமேகலை அவர்கள், தலைவர் துணைத் தலைவர் மோகன்ராஜ் அவர்கள், ராஜாசங்கர் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுவான விஷயங்களை கற்றுக்கொண்டால் மட்டுமே அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைக்கல அப்படின்னா வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான தகுதியே கிடையாது. ரோட்டில் இறங்கி நடந்தால் தான் ரோட்டினுடைய சூடு எது, ரோடு சுடுதா அல்லது கல் குத்துதா அப்படின்றத தெரியும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே நம்ம வேக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வீதியில் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ வாழ்க்கையினுடைய அனுபவம் வேணும் அப்படின்னா
வெளியில் வந்தால் தான் தெரியும். அப்போ ஒவ்வொரு ஜோதிட கருத்தரங்க மீட்டிங்லேயும் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் ஜோதிடம் என்னும் ஞானம் கிடைக்கும். கலந்துக்காமல் நமக்கு அது இருந்தோம்னா எப்படி? ஈஸ்வரனைய தன்னுடைய தொலைபேசி நம்பரை சொல்ல மறந்துட்டார். உங்களுடைய தொலைபேசி நம்பர் சொல்லிடுங்க வாங்க. நான் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறையா இப்போ புக்கு போட போகிறேன். இப்போ அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நம்பர் வந்து 7639107007. யாராவது ஜோதிடத்தை நிரூபிக்க முடியாது, மறுபிறப்பு ஒன்றும் இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். இந்த மாதிரி துணிச்சல் ஆட்களை தான் செந்தூரனுக்கு தேவை. நம்மளுடைய சங்கத்தில் ஐயாவை இணைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் தான் சொல்லுவேன், எதுனாலும் என்னிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக்கலான்னு. இந்த மாதிரி ஆட்கள் தேவை. கண்டிப்பாக ஐயாவுக்கு செந்தூரன் அறக்கட்டளையில் ஒரு பதவி கொடுக்கப்படும்.